ஹாய் ஆல், வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரோஸ் மில்க் கேசரி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த நெய் சூடானதும் 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அந்த ரவை நல்லா வதங்கணும். அது நல்லா வறுபட்ட உடனே அந்த ரவையில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ரவை நல்லா வெந்து வரணும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணிங்கிறது கேசரிக்கு கரெக்டான அளவு. நான் 1/2 கப் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் பாலும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், அது நல்லா சுண்டி வருது. இப்போது இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் சிரப் சேர்த்துக்கோங்க. ரோஸ் மில்க் சிரப்பில் சர்க்கரை ஆல்ரெடி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கேசரி கொதித்து வந்திருக்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நல்லா தளன்னு கேசரி ரெடி ஆகிருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் கேசரி ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.